Hello friends, welcome to Rama's kitchen. வாங்க வீட்டுக்குள்ள. இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறோம். ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டிருந்தீங்க உங்களோட ஹவுஸ் டூர் போடுங்க அப்படின்னு. ஏன் இவ்வளோ நாள் போடலன்னா வீடு கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டை வந்து ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியாச்சு. பழைய வீட்டையே நல்லா புதுசாக கட்டின வீடு மாதிரி நல்லா மாற்றியாச்சு. ஒன்று ஒன்றா இப்போ வந்து நம்ம வீடு எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் தான் பார்த்துட்ருக்கோம். ஹாலில் வந்து ஒரு 3 ஜன்னல் இருக்குது. நல்ல வெளிச்சமாக இருக்கும் ஹால் எப்போவுமே நம்ம வீட்டில். இது வந்து நம்ம வீடு வந்து அப்பார்ட்மெண்ட் டைப்பு தான். வீட்டோட அளவு வந்து 790 ஸ்கொயர் ஃபீட். இது வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ்லேருந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க், பெயிண்டிங் எல்லாமே புதுசாக மாற்றிருக்கோம் எல்லாத்தையுமே. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஹால்லேருந்தே வந்து கிச்சனுக்கு, 2 பெட்ரூமுக்கு, பாத்ரூமுக்கு எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம். இங்கேருந்தே நமக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே. இந்த மாதிரி ஹாலில் என்ட்ராகும் போதே ஒரு சின்னதாக கீ மாட்டுறதுக்குன்னே ஒரு அழகாக ஒரு க்யூட்டாக ஸ்டாண்ட் மாட்டியிருக்கோம். இந்த மாதிரி கண்டிப்பாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து ஒரு கபோர்டு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பனாக வந்து கபோர்டு இருந்தது. அது வந்து ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது, அடுக்கி வைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருந்தது, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இதுவாக இருந்தது. இப்போ க்ளோஸ்டாக வச்சுட்டோம். நம்ம கீழே பார்த்திங்கன்னா வந்து உட்டன் டோர் போட்டாச்சு, மேலே வந்து கிளாஸ் டோர் போட்டிருக்கோம். நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே வந்து நம்ம அழகாக எது வேணாலும் வச்சுக்கலாம், கீழே புக்ஸ் அந்த மாதிரி வச்சா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கபோர்டு வந்து ஹாலில் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணவும் நல்லாயிருக்கும். இது வந்து சூப்பராக இருக்குது ஹாலில். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம வீட்டில் டைல்ஸ் தான். இது வந்து நாங்கள் பார்த்து இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு செஞ்சோம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டோட டைல்ஸ் வந்து 1x1 தான். இப்போ எல்லாருமே வந்து 2x2 போடுறாங்க. நம்ம வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக 2.25க்கு 2.25 டைல்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து எதுக்காகனா வந்து நம்ம வந்து நல்ல இது வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுறதுனால நாளை பின்ன வந்து ஒரு டைல்ஸ் டேமேஜ் ஆனால் கூட நம்ம அதை மட்டும் தனியாக எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து 2 விதமாக போடுவாங்க. கேப்பே விடாமல் ஃபுல்லாக டைல்ஸை நல்லா ஒட்டி போடுவாங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கேப் விட்டு போட்டிருக்கோம். நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பிராண்ட் வந்து நாங்கள் கஜேரியா பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து லைஃப்பில் நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்டி தான் டைல்ஸ் போடுவோம். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போதே நல்ல டைல்ஸாக போட்டுட்டிங்கன்னா நம்ம அப்பப்போ டேமேஜ் ஆகாமல் இருக்கும், நல்ல லாங் லைஃப் வரும்ன்றதுனால நாங்கள் பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிராண்டட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேட்டிங் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட் கலர் கொடுப்பாங்க. நாங்கள் ரெண்டுமே ஒரே கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் அந்த மாதிரியே நம்ம கொடுத்தாச்சு. இன்னொன்று வந்து ஹாலுக்கு, 2 பெட்ரூமுக்கு, கிச்சனுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரே டைல்ஸே போட்டாச்சு. ஸோ எல்லாமே நல்லா பிரைட்டாக இருக்கும், பார்க்கவும் ஈவனாக இருக்கும், அதனால் எல்லாமே ஒரே டைல்ஸாக போட்டிருக்கோம். ஜிங்க்குக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது முன்னாடி வெறும் செவுறு தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு டைல்ஸ் அந்த இடத்துல வச்சுட்டோம். ஸோ தண்ணியோ இல்லை ஏதோ கரை பட்டாலும் ஈஸியாக நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும், அதனால் அந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இந்த பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். இந்த பெட்ரூமில் வந்து மேலே லாஃப்ட்டில் வந்து நாங்கள் பிவிசி டோர்ஸ் தான் போட்டிருக்கோம். இது வந்து காஸ்ட்டும் ரொம்ப கம்மி, இன்ஸ்டாலேஷனும் வந்து ஈஸியாக பண்ணிடலாம், அதுவும் ரொம்ப கம்மி தான். பார்க்கறதுக்கும் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ரூமில் பார்த்திங்கன்னா 3 சைடு வந்து லைட் ப்ளூ ஷேடு கொடுத்துருக்கோம், ஒரு சைடு வந்து டார்க் கலர் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ஒரு சைடு வந்து கொஞ்சம் எம்டியாக விடாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலாம், சரி வால்பேப்பர் தான் வந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வந்து ஸ்டென்சில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வால் ஆர்ட் வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு, எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம காலையில் எழுந்துக்கும் போது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும், நம்மளுக்கு பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது உங்களுக்கு வந்து காஸ்ட்டும் வந்து இது ரொம்பவே கம்மி தான். இது
ஹால்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம அதே மாதிரி டிசைன் தான் போட்டிருப்போம். அதுவுமே பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மூணு சைடு வந்து ஒரு கலரும் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி பண்ணது ரூம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டோருக்கு பின்னாடி வந்து ஷர்ட் ஆங்கர் வந்து நான் மாட்டியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போதே எதிர்க்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் தொங்க விட்டு இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது வந்து இடமும் உங்களுக்கு வந்து அதிகமாக ஆகாது, அதே சமயம் டோருக்கு பின்னாடி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் டீசெண்டாக இருக்கும். அப்புறம் டோருக்கு எல்லாமே வந்து நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து டோர் ஸ்டாப்பரே இல்லை, காற்றுல வந்து கதவு அப்படி அடிச்சுக்கும். இப்போ டோர் ஸ்டாப்பர் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து இப்படி தான் இருக்கும், நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக. இப்போ அடுத்தது இன்னொரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லாஃப்ட்டில் பிவிசி டோர்ஸ் தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி க்ளோஸ்டாக போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. க்ளீனிங் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஈஸி, டஸ்ட்டு படியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கபோர்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மைக்கா மட்டும்தான் மாற்றிருக்கோம், அந்த சேம் அப்படியே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து மிரர் வச்சு ஒரு கபோர்ட் போட்டிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக இருந்தது, வெறும் ஷெல்ஃப் மாதிரி இருந்தது. இப்போ வந்து நல்லா க்ளோஸ்டு டோர், ஒரு பக்கம் மிரர் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வெறும் ஓப்பனாக இருந்துச்சு, இப்போ டோர் வச்சதுனால பார்க்குறதுக்கே வந்து நல்லா ரிச்சாக இருக்குது. நம்ம உள்ளே வந்து திங்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் இந்த பெட்ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பால்கனி இருக்குது. நீங்கள் அந்த பக்கம் ஒரு டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பால்கனி தான். இந்த பால்கனி வந்து ஃபஸ்ட்டு வெறும் கிரில் மட்டும்தான் இருந்தது, ஓப்பனாக தான் இருக்கும். வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் கரெக்டாக அப்படி நேராக வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வெயிலோ மழையோ இருக்கும்போது சேஃபாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நாங்கள் இப்போ வந்து ஸ்லைடிங் டோர் போட்டாச்சு. இது வந்து நம்ம சில நேரத்தில் ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா சூப்பராக இருக்குது. இது நமக்கு வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், நல்லா வெளிச்சமாக இருக்கும். காலையில் எழுந்த உடனே இந்த வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெட்ரூம்லேருந்து இந்த பால்கனி. ஸோ எல்லா சைடுமே நாங்கள் வந்து ஸ்லைடிங் டோர் போட்டோம். பால்கனி பார்த்தீங்கன்னா பால்கனி டைல்ஸ் வந்து செக்கர்ட் பேட்டர்ன் தான் போட்டிருக்கோம், பார்க்க வந்து நல்லாயிருக்கும், அதனால் இந்த மாதிரி டைப் போட்டிருக்கோம். கீழே வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், ஏன்னா அது வந்து அந்த மாதிரி கொஞ்சம் சொரசொரம் இருக்கிறது போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து க்ளீனிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா தண்ணி பட்டாலோ எது பட்டாலோ கொஞ்சம் பாசெல்லாம் பிடிக்காமல் அந்த மாதிரி க்ளீனிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கோம். மேலே வந்து துணி காய வைக்கிறதுக்கு கொடி போட்டிருக்கோம். அவ்வளோதான். பால்கனி வந்து சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கோம். இன்வெர்ட்டர் வந்து வெளியில் வச்சா சேஃப் அப்படின்றதுனால இங்கே வந்து அதுக்காக ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா கர்டன் போடுறதுக்காக வந்து கொஞ்சம் போர்ஷனுக்கு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு ராட் மாதிரி போட்டிருக்கோம். ஏன்னா ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம் எல்லாமே தெரியும். ஸோ அது வந்து கொஞ்சம் மரவாக இருக்கும்ல, நம்மளுக்கு வந்து போர்ஷன் நிறைய கிடைக்கும். இந்த பக்கம் சோஃபாலாம் போடுறதுக்கும் அந்த பக்கம் நம்மளோட யூஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஒரு கெஸ்ட் அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா ஸோ கர்டன் போட்டால் நல்லாயிருக்குன்றதுனால அந்த ராட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளேவுட் மட்டும்தான் இருந்தது, மைக்கா மாதிரி ஒட்டி இருந்தது. அது வந்து ரொம்ப சுத்தமாக நல்லாவே இல்லை. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக எதாவது பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் யோசித்து கிளாஸில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் பாத்ரூம் மேலேயும் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருந்ததுனால அங்கே ஒரு கிளாஸ் பெயிண்டிங் வச்சுட்டோம். ரெண்டுமே வந்து டக்குன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த கிளாஸ் பெயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல பெயிண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னால அங்கே மட்டும் நல்லா வந்து ஒரு க்ரீன் அடிச்சிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள்.
ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த 2 பெயிண்டிங்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வாஷ் பேசின் வந்து நாங்கள் பர்பஸாக வந்து ரெகுலராக இல்லாமல் நம்ம வித்தியாசமாக வைக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு மாடல் செலக்ட் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இது கூட மெட்டல் பைப் தான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து கைட்டிட்டு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைப்பை நாங்கள் மாற்றி போட்டோம். ஸோ நம்ம ரெகுலராக ஏதாவது அதில் அடைச்சிச்சு அப்படின்னாலும் க்ளீனிங்க்கு ரொம்ப இது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்னதாக மிரர் வச்ச பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து வெளியில் வந்து மிரரு, உள்ளே வந்து நம்மளோட திங்ஸ் ப்ரஷ் அண்ட் பேஸ்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். வெளியில் எதுவுமே தெரியாது நம்ம உள்ளே என்ன வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. பார்க்குறதுக்கு வெளியில் வந்து சூப்பராக ஒரு பாக்ஸ் மாதிரி நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் அண்ட் டாய்லெட் ரெண்டுத்துக்குமே வந்து அதே பிவிசி டோர் தான் போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கும் கலரும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. அதே சமயம் சீப் அண்ட் பெஸ்ட் அது. டாய்லெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டாய்லெட்டில் எல்லாமே மாற்றிருக்கோம். வால் டைல்ஸு, ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே மாற்றிருக்கோம். ஃப்ளோர் டைல்ஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம கால் வச்சா வழுக்காமல் இருக்கும், அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து ஃப்ளஷ் டேங்க்கும் மாற்றியாச்சு. சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் எப்போவுமே டாய்லெட்டில் இருக்கிறது நல்லது. நம்ம ஹேண்ட் வாஷோ சோப்போ எமர்ஜென்சிக்கு அங்கே வச்சுக்கலாம்ல, அதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து டைல்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு, பைப்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுனால அது எதுவுமே நாங்கள் சேஞ்ச் பண்ணல. பாத்ரூமில் ஒன்று மட்டும் வாட்டர் ஹீட்ரு மட்டும் புதுசாக நம்ம போட்டிருக்கோம். இப்போது நம்ம வீட்டோட முக்கியமான இடத்துக்கு வரலாம். நம்மளோட கிச்சன் பார்க்கலாம். இந்த கிச்சனில் தான் நம்மளோட ரமா சமையல் கிச்சன் சேனலில் நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன் நான். நம்மளோட கிச்சன் டூரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் கபோர்டாக தான் இருக்கும். நம்மளோட எல்லா பாக்ஸுமே இங்கே தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பாக போட்டாச்சு. இது வந்து ப்ளேவுட் போட்டுட்டு மேலே வந்து வாட்டர் ப்ரூஃப் மைக்காக தான் ஒட்டியிருக்கோம். ஸோ கிச்சனுன்றதுனால தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்றதுனால கிளாஸ் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இல்லாமல் டிசைன்டு கிளாஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே மாடலர் கிச்சன் மாதிரி இருக்கா? கதவு மூடின உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிம்பிளாக அதே கபோர்டில் இந்த மாதிரி மெத்தட் பண்ணிட்டோம். இது வந்து மேக்னெட் வந்து நம்ம டோர் வந்து டக்குன்னு வந்து அப்பப்போ காற்றுல திறந்துக்கும், அந்த மாதிரி இல்லாமல் மேக்னெட் வச்சுருக்கோம். ஸோ நல்லா டைட்டாக மூடிக்கும். டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே மாற்றியாச்சு. கிச்சனில் முன்னாடி வந்து வெறும் பிளெயின் ஒயிட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கட்டும் கிச்சனில் அப்படின்ட்டு லைட் ரோஸ் கலர் அடிச்சிருக்கோம். உங்களுக்கே இந்த வந்து உடன் கலருக்கும் அந்த ரோஸ் கலருக்கும் நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டில் அதே ப்ளேவுட்டில் அதே மைக்கா போட்டு மேலே மூடி வச்சு அந்த மாதிரி டோர்ஸ் போட்டாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மாடுலர் கிச்சனில் இருக்கிற டோர்ஸ் மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை, சாதாரண மைக்கா டோர் தான். உங்களுக்கு உள்ளே வந்து செல்ஃப் நார்மல் எப்போது இருக்கிற செல்ஃப் தான். அதுக்கப்புறம் அந்த டோர்லேயே ஃபுல்லாக க்ளோஸ்டு இல்லாமல் இந்த மாதிரி வெண்ட் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ உள்ளே வந்து அப்படியே அடைச்சி வச்சுட்டா ஒரு மாதிரி ஸ்மெல் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு காற்று வாட்டமாக இருக்கும். இன்னும் நான் திங்ஸ் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட்டு அப்படியே எல்லாமே திங்ஸும் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வச்சுருக்கோம். கீழே இந்த சைடு வந்து ஜிங்க்கு கீழே நம்ம ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். இதுக்குமே நம்ம பிளாஸ்டிக் பைப் தான் கொடுத்துருக்கோம். ஸோ க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஜிங்க் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சின்ன சைஸ் வச்சுருந்தோம், இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுட்டோம். கொஞ்சம் ஈஸியாக நல்லா நம்மளுக்கு வந்து பாத்திரம் அலம்புறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இந்த கபோர்டும் நம்ம கிச்சனில் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. நம்ம கேஸுக்கு பின்னாடி இருக்க கபோர்டு அதே சேம் தான். இதில் எதுவுமே மாற்றலை. மேலே மைக்கா மட்டும் வாட்டர் ப்ரூஃப் மைக்கா மாற்றிட்டோம். மற்றபடி இந்த கபோர்டில் எதுவுமே மாற்றலை.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள கிச்சனோட பக்கத்தில் சர்வீஸ் ஏரியா இருக்குது. நல்லா அதே மாதிரி நம்ம ரூமில் இருக்கிற பால்கனி மாதிரியே தான். அங்கே என்ன டைல்ஸ் போட்டோமோ அதே டைல்ஸ் தான் இங்கேயும் போட்டிருக்கோம். இங்கே வந்து வாஷிங் மிஷின் தனியாக பைப் லைனும் ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேயும் மிஷின் வைக்கிறதுனால நம்ம யூஸுக்கு வந்து தண்ணி உள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்றதுனால இங்கேயும் ஸ்லைடிங் டோர் போட்டாச்சு. உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் டோர் ரொம்பவே சேஃபு. வேணும்னா நம்ம வெளிச்சமாக திறந்து வச்சுக்கலாம், வேண்டான்னா நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் ஒரு பெரிய விண்டோ இருக்குது. நல்ல ஒரு காற்றுவாட்டமான கிச்சன் தான் நம்மளுது. பாருங்கள், குட்டி கிச்சனே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்டருக்கு தனியாக பைப் லைனும் ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட வீடு அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இன்னொரு ஹோம் டூர் வந்து எப்படிலாம் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் டூராக போடுறேன். நம்மளோட வீட்டை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்மளோட வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட புது வீட்டை பார்த்தீங்களா, இவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ரமசன் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.